கவனிங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த உலகத்திற்கு நாம் யாராங்க? வெளிச்சம். இருளிலே செல்லுகிறவர்களுக்கு வழி தெரியாது. வழி தெரிய வேண்டுமென்றால் ஒளி வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இருளிலே ஒளி கொடுக்கிற விளக்காக வாழ வேண்டும். வழியை நீங்கள் காண்பிக்க வேண்டும். இதற்கே வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புத்தகம் கடைசி அதிகாரத்திலே ஒரு அற்புதமான வசனம். வழிகாட்டுகிறவர்களுக்காக வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கவனிங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும், ஒளியைப் போலவும் ஞானவான்களாயிருந்தால், புத்தியுள்ளவர்களாயிருந்தால், ஞானமுள்ளவர்களாயிருந்தால் அல்லது புத்தி வந்தவர்களாயிருந்தால், இந்த புத்தி அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புத்தியுள்ளவர்களாயிருந்தா பிரகாசிப்பாங்களாம். நாம் இருளுக்குரியவர்களாக இருப்பதற்காக அல்ல, ஆச்சரியமுள்ள தம்முடைய ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது. பேதுரு எழுதின 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை கவனிங்க, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, என்னங்க அது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இருளிலிருந்து தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? வேறு பிரித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாய் மாற்றியிருக்கிறார். பிரகாசித்தல். நான் பிரகாசிக்கிறேன். பக்தன் சொல்லுகிறான், நான் பிரகாசிப்பேன் என்று. புத்தி உள்ளவர்கள் ஒளியை தருவார்கள். யாரெல்லாம்? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரம். ஞானமுள்ளவர்கள், ஞானவான்கள், கவனிங்க, ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும் நீதிக்குட்படுத்துகிறவர்கள், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், கவனிங்க, சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அது யாரெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறார்களோ, ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்துகிறார்களோ, பரிசுத்தமுள்ள மார்க்கத்துக்குள் அழைத்து வருகிறார்களோ, அவர்கள் பிரகாசிப்பார்கள். பிரகாசிப்பது என்பது அதேபோல துதிப்பது. கேட்கிறேன், எத்தனை காலமாச்சு நீ ஒரு நபரை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அன்பினாலே அழைத்து? எத்தனை காலமாச்சு? அழிந்து போகிற அல்லது பாவத்திற்குள் வாழ்கின்ற உன் கணவனை அல்லது மனைவியை அல்லது உன் மகனை மகளை பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய சந்நிதிக்கு வழி நடத்தி எத்தனை காலமாச்சு? யார் இன்றைக்கு அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனுடைய பட்சமாய் திருப்பி இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆகாயத்த நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். நம்மில் அநேகருடைய விளக்குகளெல்லாம் அணைந்து போயிருக்கிறது. அதனால்தான் எங்கிலுமே இருள் சூழ்ந்திருக்கிறது. உனக்குள் இருக்கிற இருள், உனக்குள் இருக்கிற விளக்கை, அதில் இருக்கின்ற பிரகாசத்தை, ஒளியை ஒளிர விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று ஆண்டவருடைய சன்னதியிலே திட்டவட்டமாக உன்னுடைய விளக்கை அணைந்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். வாருங்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, நீர் நல்ல தேவன் அல்லவோ? ஆண்டவரே, குப்பையிலிருந்தும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாயிருந்தும் எங்களை எழுப்பி உபயோகமுள்ள பாத்திரங்களாக, பிரயோஜனமுள்ளவர்களாக, ஊழியக்காரர்களாக, ஊழியத்துக்கு உந்துகிறவர்களாக, தீர்க்கதரிசிகளாக மாற்றக்கூடிய மகா தேவன் நீர் அல்லவோ? ஆண்டவர், அதற்கு இந்த எளிய ஊழியனுடைய வாழ்க்கையை சாட்சி. எதற்குமே உதவாதனாயிருந்த என்னை இதோ இந்த நாளிலே உம்முடைய கரத்தில் பயனுள்ள ஒரு பாண்டமாய், அநேகரை நீதியின் மார்க்கத்திலே வழிநடத்துகிற ஒரு ஒளியாய் நீர் நிறுத்தியிருக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, என்னை, குடும்பத்தை அன்பாய் நேசிக்கிற ஒவ்வொருவரையும், ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதேபோல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி 10 பேருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.